வணக்கம், வெல்கம் டு தமிழ் எக்ஸல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸல் கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ண சேல்ஸ் ரிப்போர்ட் டேட்டா செட் யூஸ் பண்ணுறேன். இங்கே நமக்கு காலம் ஹெட்டர்ஸ் இருக்குது. டேட், சேல்ஸ் பர்சன் நேம், ரீஜன், ப்ராடக்ட், சேல்ஸ் அமௌண்ட், டார்கெட். இந்த டேட்டா செட் வச்சு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி கேல்குலேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் இஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நார்த் ரீஜன் சேல்ஸோட டோட்டல் கேல்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா ஈக்குவல் டு சம் இஃப் C3 to C9 நார்த் E3 to E9. இங்கே C3 to C9ங்கிறது ரீஜன் காலம், நார்த்துங்கிறது கண்டிஷன், E3 to E9ங்கிறது சேல்ஸ் அமௌண்ட். இந்த ஃபார்முலா நார்த் ரீஜன் சேல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நார்த் ரீஜனில் லேப்டாப்போட சேல்ஸை டோட்டல் பண்ணலாம். ஃபார்முலா ஈக்குவல் டு சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் E3 to E9 C3 to C9 நார்த்துங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், D3 to D9 லேப்டாப்புங்கிறது செகண்ட் கண்டிஷன், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன். இங்கே E3 to E9ங்கிறது சேல்ஸ் அமௌண்ட், C3 to C9ங்கிறது ரீஜன் காலம், D3 to D9ங்கிறது ப்ராடக்டோட லிஸ்ட். ஸோ இந்த ஃபார்முலா மல்டிபிள் கண்டிஷன்ஸை செக் பண்ணியிருக்கு. தட் இஸ் நார்த் ரீஜனில் லேப்டாப்போட சேல்ஸை மட்டும் எடுத்து டோட்டல் பண்ணி நம்மளுக்கு காட்டியிருக்கு. நெக்ஸ்ட் ஆவரேஜ் இஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், லேப்டாப் சேல்ஸோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் D3 to D9 லேப்டாப்புங்கிறது கண்டிஷன், E3 to E9ங்கிறது சேல்ஸ் அமௌண்ட்டோட காலம். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். யூ கேன் சி லேப்டாப் சேல்ஸ் அமௌண்ட்டோட ஆவரேஜை கால்குலேட் பண்ணியிருக்கு இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஆவரேஜ் இஃப்எஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், சவுத் ரீஜனோட லேப்டாப் சேல்ஸ்க்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப்எஸ் ஓப்பன் ப்ராக்கெட் E3 to E9 C3 to C9 சவுத்துங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், D3 to D9 லேப்டாப்புங்கிறது செகண்ட் கண்டிஷன், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இந்த ஃபார்முலா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஆவரேஜை கால்குலேட் பண்ணியிருக்கு. தட் இஸ் சவுத் ரீஜனில் லேப்டாப் சேல்ஸை மட்டும் ஆவரேஜ் பண்ணி காட்டியிருக்கு. நெக்ஸ்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். கவுண்ட் ஃபார்முலா யூஸ்வலி நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணும். ஸோ நான் இங்கே ஃபார்முலா டைப் பண்ணுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் E3 to E9 க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட்டோட நியூமரிக்கல் வேல்யூஸை கவுண்ட் பண்ணி இங்கே ரிசல்ட்டாக காட்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், டார்கெட் காலமில் சில சேல்ஸ் எம்டியாக இருக்குது. ஸோ அங்கே நான் கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபார்முலா டைப் பண்ணுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க் ஓப்பன் ப்ராக்கெட் F3 to F9 க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ என்ட்ரு கொடுத்தா யூ கேன் சி இந்த ஃபார்முலா எம்டி செல்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணியிருக்கு. இது மிஸ்ஸிங் டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நார்த் ரீஜனில் எத்தனை சேல்ஸ் என்ட்ரிஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் C3 to C9 நார்த்துங்கிறது கண்டிஷன், க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். ரிசல்ட் 2. இந்த ஃபார்முலா நார்த் ரீஜன் ரெக்கார்ட்ஸை கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் காட்டியிருக்கு. இன் ஷார்ட், சம் ஆவரேஜ் கவுண்ட் ஃபார்முலாவோட இஃப் ஆட் பண்ணிங்கன்னா சிங்கிள் கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். அண்ட் சம் ஆவரேஜ் ஃபார்முலாவோட இஃப் எஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸை செக் பண்ணலாம். வேறஸ் கவுண்ட் ஃபார்முலா நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணும், கவுண்ட் பிளாங்க் எம்டி செல்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணும். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அட்வான்ஸ்டு லாஜிக்கல் ஃபார்முலாஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்சோ உங்கள் ப்ராக்டிஸ்க்காக ஒரு டேட்டா செட் வித் இன்ஸ்ட்ரக்ஷனோடு நான் க்ரியேட் பண்ணி அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் எக்ஸல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயிக் எக்ஸல் அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.